பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய சத்தத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட அவருடைய வாக்குத்தத்தமான வார்த்தைகள் மாத்திரமே. இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் ஜெபிக்கலாம். சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவர், செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆமென். பிரைஸ் காட். இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க தரிசனமான ஆண்டவருடைய வார்த்தை, பலத்தினால் அல்ல பராக்கிரமத்தினால் அல்ல, என்னுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆமென் சொல்லி ரிசீவ் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய திறமையினால, என்னுடைய யோசனையினால, என்னுடைய திட்டங்களினால் சாதிக்க முடியாத சகல காரியத்தையும் அவருடைய ஆவியினால் சாதிக்க முடியும் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அநேக நேரத்தில் நம்முடைய மூளை அறிவை நம்பி தோற்று போவதுண்டு. அநேக நேரத்தில் மற்ற மனுஷனுடைய யோசனைகளை நம்பி முன்னே போய் அவமானத்தையும் நிந்தனைகளையும் பார்ப்பது உண்டு. ஸ்தோத்திரம். அநேக நேரத்துல என்னுடைய நாலேஜ்ல எல்லாம் சரியா நடக்கும், என்னுடைய பிளான் பிரகாரம், என்னுடைய திட்டத்தின் பிரகாரம் ரொம்ப அழகா நடக்கும் அப்படின்னு அநேக நேரத்துல நம்முடைய சுய ஞானத்தை நம்பி முன்னே போவதுண்டு. அதற்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் சிக்கி தவிப்பது உண்டு. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில இந்த சத்தத்தை கேட்கிறீங்கன்னா, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களால முடியாத சகல காரியத்தையும் செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காய் கொடுக்கப்பட்டு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். என் பலத்தினால் முடியாதது, என் திறமையினால் முடியாதது, என் ஞானத்தினால் முடியாத அத்துணை காரியத்தையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தினால், தம்முடைய வல்லமையினால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நிறைவாய் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? நம்புங்கள். Praise God. Hallelujah. இதுவரை பார்க்காத ஒரு பெரிய மேன்மையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரை பார்க்காத ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது செருபாபேலுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை. அதற்கு கீழே ஆண்டவர் ஒரு பெரிய பர்வதத்தை பார்த்து பேசுகிறார். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்னே சமபூமியாவாய். காரணம், செருபாபேலோடு ஆவியானவர் இருக்கிறார். நான் சொல்லுகிறேன், என்னோடு ஆவியானவர் இருக்கும் பொழுது, அவருடைய அபிஷேகம் இருக்கும் பொழுது, அவருடைய வல்லமை இருக்கும் பொழுது, எனக்கு முன்னே அவன் கட்டி வைத்திருக்கிற சகல பர்வதங்களை கர்த்தர் உருகச் செய்ய, சமபூமியாய் மாற்றி போட வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். எத்தனை தடைகள் வந்தாலும், எத்தனை பெரிய சூழ்ச்சிகள் வந்தாலும், எத்தனை மந்திரவாதங்கள் வந்தாலும் ஆவியானவருக்கு முன்னே நிற்க முடியாது. எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஆவியானவர் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார். நான் அழும் பொழுது என்னை தேற்றுகிற தேற்றரவாளனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் ஸ்தோத்திரம் கஷ்டப்படுகிற நேரத்துல ஸ்தோத்திரம் என்னுடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறவராய் இருக்கிறார். ஒருவேளை நான் தவறி போகும் பொழுது நீதியை குறித்து, நியாயத்தை குறித்து அழகாய் கண்டித்து உணர்த்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். என்னை சுற்றிலும் வெறுமை இருக்கும் பொழுது, ஒழுங்கின்மை இருக்கும் பொழுது ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடுகிறது போல என் மேல் அசைவாடுகிறார். Praise God. சத்துரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறார். ஸ்தோத்திரம். எனக்காய், என் குடும்பத்திற்காய் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு அவர் வேண்டுதல் செய்கிறார். இப்படி ஆவியானவரை குறித்து பல தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உரைக்கப்பட்டு இருக்கிறது. தேவ பிள்ளையே, ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் உங்கள் மேல் வெளிப்பட போகிறார். உங்கள் குடும்பத்தின் மேல் அசைவாட போகிறார். இதுவரை பார்க்காத, இதுவரை பெற்றுக்கொள்ளாத முழுமையான விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்.
எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எனக்காய் அனுப்பப்பட்ட ஆவியானவர். ஹல்லேலூயா. அந்த தூய ஆவியின் வல்லமை இப்பொழுதே உங்கள் மேல் இறங்கி வருவதாக. ஹல்லேலூயா. அவருடைய ஆவி எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. இதுவரை நீங்கள் பார்க்காத ஒரு விடுதலையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஹல்லேலூயா. உங்க பலத்தினால, உங்க திட்டத்தினால கடந்த நாட்களில் நீங்கள் தோற்று போயிருக்கலாம். இனி நீங்கள் தோற்று போவது கிடையாது. காரணம், தூய ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமென் சொல்றீங்க? இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியிலே கர்ப்பவதியானார். பரிசுத்த ஆவியானவரால் வனாந்திரத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் அவ்வப்போது இயேசுனுடைய வாழ்க்கையில கிரியை செய்தார். ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் இறங்கி வந்தார். இயேசு கிறிஸ்து பிறந்தது முதல் கடைசி வரை அந்த ஆவியானுடைய ஆளுகை அவரை சூழ்ந்து பாதுகாத்தது போல இந்த சத்தத்தை கேட்கும் பொழுது புறாவை போல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரப்போகிறார். ரிசீவ் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்க. உங்க மூளை அறிவினால், உங்க பலத்தினால், உங்க பராக்கிரமத்தினால் கடந்த நாட்களில் தோல்வியை சந்தித்திருக்கலாம். ஆனால் இனி நீங்கள் தோல்விகளை அல்ல, உங்களுக்கு முன்னே எத்தனை பெரிய பர்வதங்களை அவன் கட்டி வைத்திருந்தாலும் ஆவியானுடைய பலத்தினால் நீங்கள் அவைகளை மேற்கொள்ள போகிறீர்கள். Praise God. Hallelujah. நம்புங்கள், இந்த ஆவியானவர் உங்களை தேற்ற போகிறார். வெள்ளம் போல் வரும் பொழுது அவனை துரத்த போகிறார். ஹல்லேலூயா. வெற்றியை தரப்போகிறார். அவர் உங்களுக்கு விடுதலையை தரப்போகிறார். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காய், உங்கள் குடும்பத்திற்காய் வேண்டுதல் செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆவியானவரை வரவேற்க போகிறீங்க? தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் அல்லவா? இந்த சத்தத்தை கேட்கும் பொழுதே ஒரு தாகத்தோடு என் குடும்பத்தின் மேல, என் பிள்ளைகளின் மேல, என் கையின் பிரயாசத்தின் மேல ஆவியானவர் ஊற்றப்படும் என்று வேண்டும் என்று யாரெல்லாம் கேட்கிறீர்களோ உங்கள் மேல இன்றைக்கு ஆவியானவர் அசைவாடட்டும். ஹல்லேலூயா. ஆதியாகமத்திலே வாசிக்கிறோம், அவர் ஜலத்தின் மேல் அசைவாடும் பொழுது இருளெல்லாம் விலகி போயிடுச்சான். ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்த இடத்துல ஆவியானவர் அசைவு வரும் பொழுது வெளிச்சம் உண்டாயிற்று. இப்பொழுதே அந்த வெளிச்சத்தை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடி ஜெபியுங்கள். Praise God. Hallelujah. ஹல்லேலூயா. ஆவியானுடைய வல்லமை இப்பொழுது என் ஜனத்தை தொடுவதாக. எஸ் லார்ட். அசைவாடுகிற ஆவியானவர் என் ஜனத்தின் மேல் அசைவாடுவீராக. இப்பொழுது அசைவாடுவீராக. ஆவியானவரே, நீர் விடுதலையை தாங்கப்பா. அவங்க பலத்தினால, பராக்கிரமத்தினால சாதிக்க முடியாத அநேக குடும்ப பிரச்சனைகள் ஆவியினால் இப்பொழுது நிறைவேறுவதாக. இருதயத்தின் காயங்கள் தேற்றப்படுவதாக. தோத்திரம். ஒரு மெய்யான விடுதலையை அனுபவிப்பார்களாக. சத்துரு வரும்போதெல்லாம் வெற்றி கொடி ஆவியானவர் ஏற்றுவீராக. பெரிய மாற்றத்தை தான் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதா. ஆமென், ஆமென். நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். நீங்கள் தனியாள் அல்ல. பறந்து காக்கிற பறவையை போல பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல உங்கள் மேல் வந்து கொண்டிருக்கிறார். அவர் துணையோடு நீங்கள் ஜெயியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise the Lord. God bless you.